வணக்கம். நம்ம ஊர்ல இருந்து உலகம் முழுக்க பொருளாதாரம் எப்படி இயங்குதுன்னு இந்த சின்ன விளக்கத்துல ஈஸியா பாப்போம் வாங்க. உப்புக்கு அரிசி மாத்துன காணத்திலிருந்து இன்னைக்கு யூஸ் பண்ற டிஜிட்டல் கார்டு வரைக்கும் உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு? எல்லாமே நம்ம வீட்ல தாங்க தொடங்குது. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஐகானோமோஸ்ங்கிற கிரேக்க சொல்லிருந்து வந்தது. அதாவது வீட்டு நிர்வாகம். மனித விருப்பங்களை பற்றி படிக்கிறது பொருளியல். ஆனா அதை நிறைவேற்றுற உற்பத்தி வர்த்தக அமைப்பு தான் பொருளாதாரம். சிம்பிள். மீன் குழம்புக்கு ரசம்னு பண்டமாற்று முறையில தொடங்கி நாணயங்கள் காகித பணம்னு மாறி இப்போ டிஜிட்டல் பணமா நிக்குது. சரி, பொருளாதாரத்தை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு தனிநபரை கவனிக்கும் மைக்ரோ, இன்னொன்னு ஒட்டுமொத்த நாட்டையும் பார்க்கும் மேக்ரோ. இப்போ கொஞ்சம் ஆழமா போவோம். ஆடம் ஸ்மித் உருவாக்கின முதலாளித்துவ அமைப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முதலாளித்துவத்துல லாபம் அப்புறம் மக்களோட தேவை இதை மட்டுமே வச்சு தனியார் நிறுவனங்கள் உற்பத்தியை முடிவு செய்வாங்க. இதனால அபாரமான தொழில்நுட்ப வளர்ச்சி கிடைக்கும். ஆனா பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிற பெரிய ஏற்றத்தாழ்வும் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க காரல் மார்க்ஸ் எழுதின சமத்துவ பொருளாதாரம். அது என்னன்னு இப்போ பாப்போம். இங்க லாபத்தை விட மக்கள் நலன்தான் முக்கியம். அதனால எல்லா வளங்களையும் உற்பத்தியையும் அரசே முழுமையா கண்ட்ரோல் பண்ணும். ஏற்றத்தாழ்வு இருக்காது. சரி, ஆனா அதிகார தாமதங்கள், தனிநபர் திறமைக்கு அங்கீகாரம் இல்லாததுன்னு இதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு அமைப்போட நல்ல விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பர் ரிசல்ட் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். அதை செஞ்சவர் தான் ஜே.எம். கீன்ஸ். இவரை கலப்பு பொருளாதாரத்தின் தந்தேன்னு சொல்லுவாங்க. தனியார் நிறுவனங்களையும் அரசின் கண்காணிப்பையும் சேர்த்து பொருளாதார வளர்ச்சியையும் மக்கள் நலனையும் பேலன்ஸ் பண்றது தான் இந்த கலப்பு முறை. ஆனா இதுலயும் சவால்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு பிரைவேட் டீ கடை மானிய விலை அரசு உணவகத்தோட போட்டி போடுறது எவ்வளோ கஷ்டம். இந்த பட்டியலை பாருங்க. இரண்டு தீவிரமான கொள்கைகளுக்கு நடுவுல கலப்பு பொருளாதாரம் எப்படி ஒரு பாலமா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. அதிவேக தொழில் வளர்ச்சியையும் மக்கள் நலனையும் பேலன்ஸ் பண்ண நாம ஒரு சக்தி வாய்ந்த கலப்பு பொருளாதாரமா தான் இயங்குறோம். ஆனா இப்போ டிஜிட்டல் வர்த்தகம் வேற லெவல்ல வளருது. அதனால பொருளாதார அதிகாரம் அரசுகள் கிட்ட இருந்து திரும்பவும் தனிநபர்களுக்கே மாறுமா? என்ன நினைக்கிறீங்க?